உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பை காட்டிலும் மேலானது. உடன் பழகுகிற நண்பர்களுடைய அன்பை காட்டிலும் மேலானது. அவருடைய அன்பு எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். இப்பொழுது வாழ்கிற காலகட்டத்தில் தாயானவள் தன் மகனை கொன்று போடுகிற காலமாக இருக்கிறது. தாயானவள் தன் பிள்ளையை குப்பை தொட்டியில் எரிந்து விடுகிற காலமாக இருக்கிறது. தகப்பனானவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை நிர்கதியாய் விட்டு செல்கிற காலமாக இருக்கிறது. உடன் பிறந்த சகோதரர்கள் சொத்துக்காக தன் உடன் பிறந்த சகோதரரே கொலை செய்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் தன் நண்பனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுகிற நண்பன் குடித்து எரித்து ஒரு சிறிய வார்த்தை நிமித்தமாக உடன் பழகின நண்பனையே கொலை செய்கிற ஏற்பட்ட கொடூர காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக மனிதன் மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உன் மீது அன்பாக இருக்கிறார். நீ இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு தாய் அன்பை காட்டி மேலானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பெற்ற தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதல் என்று சொல்லி இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகள், விட்டு கெட்டுப்போன அவயங்களை அவர் சரி செய்ய அவரால் மாத்திரமே முடியும். கெட்டுப்போன பொருட்களை நாம் எரிந்து விடலாம், ஆனால் மனிதனின் கெட்டுப்போனால் அவனுடைய நிர்கதியான நிலைமை எப்பேற்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வியாதிப்பட்டு குடிப்பழக்கத்துக்கோ அல்லது புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகி கிட்னி ஃபெயிலியரோ அது கேன்சர் வியாதினாலே வந்து உங்கள் குடும்பத்திலே உங்களை நிர்கதியாக அல்லது சமுதாயத்திலே தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த நிமித்தமாய் வியாதிப்பட்ட சூழ்நிலையிலே சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் பாவத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார், பாவிகளையோ நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய அவயங்கள் கெட்டு போயிருந்தால் அதை சரி செய்ய அவராலே மாத்திரமே முடியும். இந்த பூமியிலே மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நீடிய இரக்கமுள்ள ஒழுக்கத்தினாலே உங்களை தனது கையினாலே தாங்கிக் கொண்டு அநாதி சிநேகத்தினால் உன்னை தாங்கினேன், உன்னை இழுத்துக் கொள்ளுவேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே அந்த அன்புள்ள தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார். வியாதியில் சுகம் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமி நியாயத்தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியினுடைய பாவம் பெருகிக் கொண்டு இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ அதி சீக்கிரத்திலே வருகிறேன், அவனுடைய செய்யத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் பூமியிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறபடியினாலே அவர்தான் மெய்யான தேவன், அவர் உண்மையான தேவன் என்பது நமக்கு விளங்குகிறது. அவர் சொல்லியிருக்க வார்த்தையின்படியாக பூமியிலே பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் கொடிய பஞ்சங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. கொரோனா என்கிற வியாதி நிமித்தமாக கொத்தாக உலகம் முழுவதும் எல்லாம் மரித்து போனார்கள். ஐஸ்வர்யவான்களும் ஏழைப்பட்டவர்களும் இல்லாதவர்களும் அனைவரும் ஒரே இடத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ அந்த மரணத்திலிருந்து, அந்த கொடூர வியாதியிலிருந்து விலக்கி காத்து அவர் பாதுகாத்து விலக்கி ரட்சித்தார். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறிக் கொண்டு இருக்கிறபடியினாலே அவர் வருவார் என்ன சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யாக போகாது. அவர் வருகைக்கு அவரை எதிர்நோக்கி நாம் அவர் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவனுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து நித்தியமான மோட்ச வாழ்க்கையை நம்மை கொண்டு சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒரு பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து அன்பாய் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய வருத்தங்கள், வேதனைகள், பாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், இயேசு சுமக்க ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மீது உங்கள் கவலைகளையும் துக்கங்களையும் பாரங்களையும் விட்டுவிடுங்கள். விட்டுவிடாத முடிய தவிக்கிறதான தீய பழக்கங்கள், குடிப்பழக்கம், போதை பழக்கம், எப்படிப்பட்டதான விபச்சார பழக்கமாக இருந்தாலும், போனுக்கு அடிமையாக இருக்கிற பழக்கமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபத்தினால் தெரியப்படுத்தும் பொழுது இயேசு எல்லாவித குற்றம் குறைகளையும் உங்களுடைய சிந்தையை விட்டு, உங்கள் மனதை விட்டு நீக்கி உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை சுகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இடத்தில் வாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அவரை அறிந்து கொள்ள, மேலும் அறிந்து கொள்ள அருகில் இருக்க சபைக்கு போங்க.